ஹலோ guys, இன்னைக்கு நம்ம சங்கு கூட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மரியா மாஃபியா சிங்கிள் தட் பார்ட் 24. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா யூஜின் சும்மா இல்லாமல் லூனா கிட்ட போய் இல்லாத போலாத சொல்லி பாவம் அந்த குழந்தைக்கு வாயன் மேலே ஒரு விருப்பம் உண்டாக்குறா. அதுவும் வாயனுக்கு வந்து இன்னொரு குழந்தை பிறந்துட்டா கண்டிப்பாக உன்னை விட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதோட தப்பாட்ட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 24. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே லூனா வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு. இல்லைனா அம்மாவா? அம்மா நான் தாண்டி, உன்னை பெற்றவன் நான், வயன் கிடையாது. உனக்கு புரியுதா லூனா? உனக்கு அம்மானா அது நான் மட்டும்தான், அந்த வயன் இல்லை. இல்லை, எனக்கு அவங்க தான் அம்மா. லூனா நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்போம்மா? அவள் உனக்கு அம்மா இல்லை, அவள் உனக்கு நல்ல வழியை சொல்லி கொடுக்க மாட்டா. இல்லை நான் நீங்கள் சொல்கிற நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு லூனா பயந்துட்டு அப்படியே கிளாஸ்க்குள்ளே ஓடி போயிட்டா. யூஜினும் பார்த்துட்டு, வயன் என்னோட வழியில் நீ குறுக்கிட்டீல, ஸோ அதனால் உன்னை காலி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லூனா வச்சு எடுத்து வச்சுருக்கேன். போ பார்க்கலாம் ஹூ இஸ் த வின்னர். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்படி போட்டி போடுறதும், நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு லூனா அங்கேருந்து, அதாவது யூஜின் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இங்கே வயனுக்கு மண்டையே பிச்சுக்குது. யூஜின் வந்துட்டா திருப்பி நம்மக்கிட்டேருந்து ஜக்கு கை எடுத்துப்பாளா, என்ன பண்ணுவான்னு தெரிலையே அப்படின்ட்டு மண்டையை பிச்சுட்டு பாவம் பிள்ளை உட்காந்துருக்கு. இதுலையே சும்மா இல்லாமல், என்னடி வயன் உன் கழுத்தில் என்னது ரெட் கலரில் இருக்குது, என்னதுடி? என்னதுடி இந்த ரெட் கலரில் இருக்குது, என்னது எதாவது பூச்சி கடிச்சிருச்சா? அப்போது வயன் நேற்று நைட் நடந்து யோசிச்சு பார்த்துட்டு ஜக்குக்கு தான் ஆல்ரெடி பைட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை யோசிச்சுட்டு, ஆமாண்டி பூச்சி தாண்டி கடிச்சது, பெரிய பூச்சாடி, நல்லா கடிச்சு வச்சுருக்கே. ஆமாம் கொஞ்சம் பெருசு தான், அதை நல்லா கடிச்சு வச்சுருக்கு. நீ அதை அடிக்காம விட்டியா என்ன? நான் அடித்தா சாகுமா என்ன? என்னை திருப்பி 4 கடி கடிச்சு வச்சிடும். வாயன் நீ சொல்கிறத பார்த்தா பூச்சை சொல்கிற மாதிரி எனக்கு தெரிலையேடி. ஏய் நான் பூச்சி தாண்டி சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? நான் பூச்சி தான் அப்போ சொல்கிறேன். சரி வா லன்ச் டைம் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு லன்ச் டைம் 2 பேரும் சாப்பாடு போயிட்டாங்க. அப்போ தான் ஜங்கு கால் பண்ணுறாரு. எனக்கு கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள். என்னடி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? சாப்பிட தான் போகிறேன், நானும் இல்லையாவும் சாப்பிட போகிறோம். ஓ சாப்பிட போகிறீங்க, அப்போ சாப்பிட்ல அப்படி தானே? ஆமாங்க, இப்போ தான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உட்காந்தோம், அதுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிட்டீங்க. இன்னும் சாப்பிட்ல. டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டியா? இன்னும் பண்ணல. ஏன் கேட்குறீங்க? கொஞ்சம் திரும்பி பார். எதுக்கு? திரும்பி பாருடி. அப்போது வாயினும் திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கு வந்து நின்றுட்டுருக்கான் அந்த காலேஜுக்குள்ளே. எல்லா பொண்ணுங்களும் இது மாஃபியா பாருன்னுட்டு இருக்காங்க. வயனுக்கா ஐயோ இவரை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே ஆண்டவா. இங்கே எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏய் அப்படி தாண்டி வருவேன், என்ன பண்ணுவேன்? என் பொண்டாட்டியை பார்க்கணுமோ இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு இந்த சாம்பார் சாதம் இல்லை சாப்பிட்டுட்ருக்க? ஹலோ, அதை நான் தான் சமைச்சேன். சமைச்சா இதை சாப்பிட்ணுமா? அப்புறம் யார் சாப்பிடுவா? சரி உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ இது யார் சாப்பிடுவா? கொண்டா இதை நான் சாப்பிட்றேன். இல்லை வேணாம், நீங்கள் இதை சாப்பிடுங்க, நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். இல்லைடி வேணாண்டி, நான் சாப்பிட்டுக்கிறேன்டி, நீ இதை சாப்பிடு, உனக்காண்டி நான் வாங்கிட்டு வந்தது, நீ தாண்டி சாப்பிட்ணும். ஏன் ஜங்கு நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருமா உங்களுக்கு? ஓ மேலே தாண்டி பிடிச்சா ஓ மேலே பைத்தியம் பிடிக்கும். இல்லைன்னாலாம் ஒரு மாதிரி ஆயிட்டிங்க ஜங்குக்கு அப்படின்ட்டு. ஜங்குக்கு வாயனுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வரல, பிரியாணி நம்ம லியாவுக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கா. லியாவுக்குலாம் எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாம், நீ என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு இல்லை, அப்போது உனக்கு எப்படி வாங்கிட்டு வராமல் இருக்க முடியும்? நீ தானே எனக்கு கூடவே இருக்க இப்போ வரைக்கும், நிறைய நோட்ஸ் பாவம் அவளுக்காக நீ தான் எழுதி கொடுத்துருக்க, அதான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல சாப்பிடுமா அப்படின்றாங்க. அவளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவனும் சாப்பிட்றா. ஜங்குக்கு வந்து வாரம் டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்றாரு. அப்போ லியா வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, அங்கே பார் ஜங்குக்கு பார் எப்படி அவனோட டிஃபன் பாக்ஸை அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதே மாதிரி நீ சாப்பிடு அப்படின்ட்டு அவனுக்கு வேணும்னே கொடுத்துட்டு இருக்கா. இதே ஜங்குக்கு பார் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. வயன் பார்க்குறா, என்னது இது பாருங்க, உங்களால் எவ்வளோ ப்ராப்ளம், உனக்கு என்னடி, உனக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட்டு சந்தோஷமா இரு. ஏதாவது சொல்லி என் வாயை அடிச்சிருங்க அப்படின்ட்டு வாயிலும் சாப்பிட்டுட்டு ஜங்குக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்ருக்கா. இதை டேஸ்ட் பண்ணுங்க. இதை டேஸ்ட் பண்ணுமா? எனக்கு அதை விட இதாண்டி பிடிச்சிருக்கு. ஓ
அதை விட இது பிடிச்சிருக்கா எப்படி ஏன் நீ சமைச்சதில்ல பா ஜங்குக் என் ஹார்ட்டு உடஞ்சிரும் போல ஜங்குக் இப்பெல்லாம் அம்பு விடாதீங்க அங்கேருந்து எனக்கு குத்துது எனக்கு வலிக்குது ஓ வலிக்குதாடி எங்கே வலிக்குது சும்மாருங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே காலேஜ் அதோட முடிஞ்சு காலேஜ் முடிகிற வரைக்கும் ஜங்குக்கு வெயிட் பண்ணி தான் வாயனை கூப்பிட்டு வராரு. வாயனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. ஜங்குக்கு எதுக்காக இப்படி பண்ணுறானா எக்காரணத்தை கொண்டு யூஜின் காலேஜுக்குள்ளே வந்துடக்கூடாது. அப்படி வந்து வாயன் ஏதாவது பண்ணி தன்னை விட்டு பிரிய வச்சுட்டானா வாயன் வேணும்ல அவருக்கு வாயன் முக்கியம்ல லவ் பண்ணுறாப்புல. ஸோ அதனால் வாயனை பொத்தி பாதுகாக்காரான். ஸோ இது வாயனுக்கும் புரியாமல்ல அவளுக்கும் நல்லாவே புரியுது. என்னதான் ஜங்குக்கு வாயை விட்டு இது வெளிப்படையாக அவகிட்ட சொல்லனாலும் அவர் நடந்துக்கிறதுலே அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இதுக்காண்டி தான் அப்படின்ட்டு. ஸோ அவளை விளாண்டதுக்கப்புறம் ஜங்கு கிட்ட சொல்கிறா, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜங்கு. சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் ஓவரா படாதீங்க என்ன சொல்கிறது மட்டும் கேளுங்க. சரிடி சொல்லு. யூஜின் வந்து என்கிட்ட என்ன பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பேசினாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அது உங்களுக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன் ஜங்குக்கு இவ்வளோயும் பண்ணுறீங்க? ஏய் நீ இது ஜஸ்ட் ஃபார் இது அவளுக்கு நீ நினச்சா நான் மேலே லவ் வச்சுருக்கேன்டி. ஓ நல்லா காமெடி நல்லா சிரிக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ சிரிப்பு வரல. எதுக்கு உங்கள் மூஞ்சில் பச்சையாக தெரியுது அந்த பயம். பச்சையாக தெரியுதாடி? ஆமாம். ஐயோ ஏன்னா வேன் நான் லவ் பண்ணுறேன்டி. எனக்கு நீ முக்கியம் அதுக்கு தான் தெரியும் ஜங்குக். நானும் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு முக்கியம்தான். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். போகக்கூடாது விட மாட்டேன். வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் லூனாவோட ஸ்கூலுக்கு தான் வராங்க. ஸ்கூலுக்கு வந்து லூனா பிக்கப் பண்ணலான்னு பார்த்தா அவள் என்னன்னா ஒரு மாதிரி சேடாகவே இருக்கா. ஜங்குக்கு தூக்கி வச்சுட்டு, லூனா குட்டி என்னாச்சுமா? எப்பயும் ஹாப்பியாக டேடியை பார்த்து ஓடிடுவேன், இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி சேடாக இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை டாடி. என்ன ஒன்றும் இல்லை டாடின்னு சோகமாக சொல்கிறேன். லூனா என்னாச்சு? இங்கே பாரு அம்மா பாரு. என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புது சரியில்லையா? உங்கள் ஸ்டாஃப் கிட்ட ஏதாவது நம்ம போய் கேட்கவா? ஆஹா எதுவும் வேணாம்மா நான் ஓகே தான். ஜங்குக்கு என்ன குழந்தை இப்படி இருக்கா தெரியலடி, இப்படி தான் இருக்கா. என்னடி பாப்பா என்னாச்சு? ஐஸ்கிரீம் வாங்கி தருவா சாப்பிட்றியா? ஆஹா வேணாண்ணாடி வீட்டுக்கு போகலாம். ஐயோ என்னடி இவ்வளோ சோகமாக இருக்கா? தெரியலங்க நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன கேட்டுட்ருக்கீங்க? ஆச்சி உன் குழந்தை ரெடி. அப்போ உங்களுக்கு மட்டும் சரி விடு. சரி இல்லைண்ணா வா இன்றைக்கி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலாம். இல்லை நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரல. ஏன் வரல? நீ தானே 2 நாளாக தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும் அடம் முடிச்சிட்டு இருந்த. இப்போ என்ன வேணான்னு சொல்லிகிட்டு இருக்க? அப்போ போகணும்னு தோணுச்சு, இப்போ தோணலை. ஓகே லூனா மூட் அப்செட்டில் இருக்கா. நம்ம தான் ஜங்குக்கு சரிப்படுத்தணும். ஓ அப்படியா? சரிடி சரிப்படுத்து. அப்போ நீங்கள் சரிப்படுத்த மாட்டிங்களா? நானும் தான் விட்டுருவே நீ. ஓகே சரி வா நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். இல்லைம்மா நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன், நீங்களே திருப்பி சொல்லிகிட்டு இருக்கீங்க. எனக்கு வேண்டானா வேண்டாம். லூனா என்ன எப்போ இப்படி பேச மாட்டேன், இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க? போகலாம்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லை வா கூப்பிட்டு போகிறேன் வா. அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம். மாமா இருப்பார், மாமா கூட விளையாட வேண்டாமா? மாமாவுக்கு வேறு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆக போதான் நாளைக்கு. ஸோ அதான் நம்ம அங்கே போய் இருக்க போகிறோம். மாமாவுக்கு என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம் மாமாவுக்கு என்கேஜ்மெண்ட் நாளைக்கு, அதான் நம்ம இன்றைக்கி போகிறோம் வா அப்படின்ட்டு வாயன் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறா. அவளுக்கு கொஞ்சம் அமைதியாயிட்டா. ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. ஒரு வேலை யூஜின் வந்திருப்பாளோ அப்படின்ட்டு அவங்க கிளாஸ் டீச்சர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, வாயன் நீ லூனாக்கு என்னன்னு கேட்டு சமாதானப்படுத்து. அங்கே பாரு சாஃப்ட் கேண்டி இருக்குது, கொஞ்சம் வாங்கி கொடு, நான் அவங்க மேம்கிட்ட பேசிட்டு வரேன். ஏன் ஜங்கு? பேசிட்டு வரேன். ஓகே போங்க நான் லூனா பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் கிளாஸ் டீச்சர்கிட்ட போய், மேம் ஒரு நிமிஷம். ஜங்குக் சார் சொல்லுங்கள். லூனா ஏன் இப்படி இருக்கா? ஒரு மாதிரியாகவே இருக்கா? தெரில சார், மார்னிங் அவங்க அம்மா யூஜின் வந்திருந்தாங்களா, அவங்கள பார்த்துலேருந்து இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு அந்த அம்மா ஓப்பனாக சொல்லிடுச்சு. ஜங்குக்கு அதை கேட்டுது. என்னது யூஜின் வந்தாளா? ஐயோ ஒரேட்டம் போலையே. சாரி சார். என்ன சாரி? எது கேட்டிங்க?
அப்போ யூஜின் வந்தது இங்கே சொல்லக்கூடாது உங்களை சொல்லியிருக்கா, அதுக்கு தானே? சார் அது மேம் தான் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஜங்கு கிட்ட சொல்லாதீங்க, என் குழந்தைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க சார். அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க? இங்கே அம்மா அப்பா நாங்கள் 2 பேர் இருக்கோம். வயன் லுனாவோட அம்மா இல்லைன்னு சொன்னாங்க. அவ சொன்னா நீ நம்புவியா? நான் தான் லுனாவோட அப்பா. என் பொண்டாட்டி யாரு? வயன் தானே. அப்போ அம்மா அவ தான். லூனாக்கு அம்மா வயன் தான், வேற எவ்வளோ கிடையாது. அந்த யூஜின்லாம் யாருனே தெரியாது. கண்ட நாயெல்லாம் ஸ்கூலுக்குள்ளே விட்டு உங்கள் ஸ்கூல் பேரை நீயே தேவையில்லாமல் கெடுத்துக்காத. ஓ பிரின்ஸிபலை கூப்பிட நான் பேசணும். சார் வேணாம் சார். ஏய் கூப்பிடுன்னு சொன்னேன். நீ டீச்சர்னு பார்க்குறேன், இல்லை மூஞ்சி முறையில் உடச்சி விட்ருவேன். ஓ பிரின்ஸிபலை கூட்டு வா. ஓகே சார். பிரின்ஸிபல் சார் இங்கே வாங்கலை அப்படின்ட்டு பிரின்ஸிபலே கூப்பிட்டு வந்தாச்சு. பிரின்ஸிபல் ஜங்குக்கு பார்த்தோம். அடடே ஜங்குக் சார் நீங்களா? என்ன பாப்பா கூட்டு போக வந்தீங்களா? ஆமாயா, ஆமாம் அவ்வளோதான் கூட்டு போக வந்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, யூஜி நீங்கள் வந்தாலாமே. அவள் எதுக்கு நீ ஸ்கூலுக்குள்ளே விட்ட? சார் இல்லை, லுனாவோட அம்மானா விட்டுருவியா? அதை நான் சொல்லணும். லூனோட அம்மா யூஜின்னு, ஆனால் லூனா அம்மா கிடையாது. வயன் தான் லூனாவோட அம்மா. என் பொண்டாட்டியும் வயன் தான். அந்த யூஜின் நாயெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. தேவையில்லாமல் இங்கே வந்து சுற்றிட்டு இருந்தானா செக்யூரிட்டி வச்சு அடித்து பார்த்துங்க. இல்லையா என் பாடியர்ஸ் 2 பேர் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நான் சொல்லிக்கிறேன், அடித்து பார்த்துக்கிட்டாடு அவனுக்கு பற்றிடுவானுங்க. நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். என்ன உங்களுக்கு தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாலா? அதான் நீங்கள் மண்டையாட்டினீங்களா லூனா பார்க்க விடுறதுக்கு? இல்லை சார் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே புதுசாக ஒரு லைப்ரரி கட்டிகிட்டு இருக்கிறத ஜங்கோக் பார்த்துட்டு புரிஞ்சு போச்சு. எப்படி பிரின்ஸிபல் சார், நேற்று வரைக்கும் அந்த லைப்ரரி வரல, இன்றைக்கி திடீர்னு வந்திருக்கு. வாட் அ சர்ப்ரைஸ். எப்படி ஏதாவது மேஜிக் போட்டிங்களா தன்னால் வந்துருக்கு? இல்லை சார் நான் தான். நீங்கள் யூஜின் தானே? ஆமாம் சார். இங்கே பாரியா, பிரின்ஸிபல்னு பார்க்குறேன். இந்த ஸ்கூலே விலைக்கு வாங்குற அளவுக்கு நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியும். வாங்கினாலும் வாங்கிடுவேன். உன்னை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கவும் எனக்கு தெரியும். யாரும் தெரியும்ல. இதுக்கடுத்து யூஜின் லூனாவை பார்க்கக்கூடாது. ஹலோ நீ பண்ணவே கூடாது. ஏன் உன் ஸ்கூல் கேட்டுக்கு 10 மீட்டர் தாண்டி தான் நிற்கணும். 10 மீட்டருக்குள்ளே வந்துட்டாலோ பத்தி விடுன்றேன். என்ன பிரச்சனைனாலும் அவளால் போலீஸ் கேஸ் வரைக்கும் போச்சுனாலும் நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக்குன்னு என் பேரை மட்டும் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் படுக்க சொல்லிட்டாரு. அந்த பிரின்ஸிபலுக்கும் கிளாஸ் டீச்சருக்கும் மூஞ்சே எப்படி சொல்கிறது, இப்படி போய் மாட்டிக்கிட்டே இவங்கிட்ட அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஜங்குக்கு எல்லா ப்ராப்ளமும் முடிச்சுட்டு காருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாங்கி கேட்குறா, எங்கே ஜங்குக் போனீங்க? எதுக்கு பிரின்ஸிபல் கிட்ட ஒரு மாதிரி கோமா பேசிகிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, சும்மா சின்ன ஒரு இஷ்யூ. வா நம்ம போகலாம் என் அத்தை மாமா வீட்டுக்கு. உண்மையாகவே சின்ன இஷ்யூ தானா இல்லைன்னா பெரிய இஷ்யூவா? தேவையில்லாமல்லாம் கேட்கக்கூடாதுண்ணா. ஓகே நான் கேட்கல, நீங்கள் வண்டி எடுங்க அப்படின்ட்டா. ஸோ ஜங்குக்கு நேராக வானோட வீட்டுக்கு தான் வண்டி வந்து நிப்பாட்டுறாரு. ஸோ வீட்டை விட்டு இறங்குனதும் அவங்க அம்மா அப்படியே ஓடி வந்து லுனாவை தான் தூக்குறாங்க. இப்போ தான் லுனா மூஞ்சில் ஒரு சிரிப்பே வருது. பாட்டி அப்படின்ட்டு அவங்க பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறா. அவங்க அம்மாவும் சரி வா தங்கம், உனக்கு நான் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நிறைய சாப்பிட்லாம் வா. அம்மா அவளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொடுக்காதம்மா, அவளுக்கு ஒத்துக்காது. ஜூஸும் பிஸ்கட்டும் மட்டும் கூடாது போதும் அவளுக்கு. என்னது ஜூஸும் பிஸ்கட்டுமா? நான் ஜூஸு பிஸ்கட்டு நிறையாலாம் இருக்குது, சிப்ஸு எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், ஸ்வீட்ஸ்லாம் எல்லாம் என் லூனாக்கு தான், நான் கொடுக்க தான் போகிறேன் அவளுக்கு, நீக்கு போடி. அவளுக்கு ஒத்துக்காதுமா அப்படின்ட்டு வாங்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஜங்குக்கு அதெல்லாம் பசிரிச்சிட்டு இருக்காரு. அப்போது என்னோட அப்பா வந்து வாங்க மாப்பிள்ள உள்ள வாங்க. இருக்கட்டும். என்ன டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க? ஆமாம் எல்லாத்தையும் அவன் தான் பண்ணான், நாங்கள் ஒன்றத்தையும் பண்ணல, அவனே ஆள் கூட்டு வந்து அவனே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டான், நாங்கள் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்படியா, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, வேறு மாதிரி பண்ணியிருப்பேனே. இல்லை மாப்பிள்ள உங்களுக்கு எது கஷ்டம் கொடுத்துட்டு அதான் எதுவுமே சொல்ல. சரி வந்து உட்காருங்க, என்கேஜ்மெண்ட் நாளைக்கு காலையில் தானே, எப்போவுமே ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு ஜங்குக்கும் அவங்க அப்பா உட்காந்து ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வயனா லுனாவை பிடிக்க ட்ரை பண்ணுறான். அங்கே வயனோட கசின்ஸ்லாம் வந்திருப்பாங்க போல், அவங்களுக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்க கூட தான் விளையாடிக்கிட்டு இருக்கா, வரவே மாட்டிக்கிறா லூனா. ஸோ வயனுக்கா ஜங்கு கிட்ட போய் ஜங்கு பாருங்க ஜங்கு லூனா நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க பாருங்க, பசங்க கூட விளையாடிக்கிட்டே இருக்கா, இப்போ தான் ஸ்கூல் முடிச்சு வந்தா, கொஞ்சமாக ரெஸ்ட் எடு, கொஞ்சம் நேரம் வந்து படுத்து தூங்குடி அப்படின்னா வரவே மாட்டிக்கிறாங்க பாருங்கள். என் கசின் குழந்தைங்களாம் வந்திருக்காங்க, அவங்க கூட போய் விளையாடிக்கிட்டு இருக்கா. ஏய் விடுறி, நைட் நல்லா அசந்து தூங்கட்டும், நைட்டு அதுக்கடுத்து தூங்காமல் அத்தராத்து 2 மணிக்கு எழுந்துச்சி வந்து நம்ம பக்கத்தில் படுத்துப்பா, இன்றைக்காவது நைட்டு நிம்மதியாக தூங்கட்டும் விடு.
அதுக்குள்ள அங்கே பாருங்க வீட்ரி பாட்டுக்கு இருக்கட்டும். பாட்டு நல்லா விளையாடுறா பாரு. இது வரைக்கும் லூனா வயசு பசங்க கூட விளையாண்டதே கிடையாது. முதல்ல உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. விடு, அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். எவ்வளோ நேரம் சோகமாக இருந்தா இப்போ பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு. அதை பார்த்து ரசிடி. எப்போ பாரு உங்கள் பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணுங்கள், என் பக்கம்லாம் நின்றாதீங்க. வேணா சொல்லுமா, உன் பக்கம் நின்றுவோம். ஐயடா, நீங்கள் என் பக்கம் நின்று கிழிச்சதெல்லாம் போதுப்பா போதும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், பேசாமல் இருங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்து ஜங்குக்கோட, அதாவது சாரி வாயனோட அண்ணன் வந்து, வாங்க மாப்பிள்ள எப்போ வந்தீங்க? இப்போ தான் அந்த மச்சான் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வாயன் பார்க்குறான் அவங்க அண்ணனை. இவன் இன்னும் திருந்திருக்கானா இல்லை திருந்தலே, இல்லை காசுக்காண்டி அப்படியே தான் இருக்கானா அப்படின்ட்டு வாயன் வந்து அவங்க அண்ணனை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வாயனை பார்த்து, இல்லடி இன்னொன்று ஒரு மாதிரி பார்க்குற? ஒன்றும் இல்லை, என்னமோ நீ அப்படியே தான் இருக்கியா இல்லை கொஞ்சம் வளர்ந்துட்டியான்னு பார்த்தேன். ஏன்னா கல்யாணம் பண்ணி போனதும் அண்ணன் மேலே இருக்க பயம் அப்படியே புசிக்கி போச்சு போல. ஓ ஆமாண்ணா, ஏன்னா என் புருஷன் மாஃபியா இல்லை, நீ எதிர்த்து பேசினாலும் என் புருஷன் உனக்கு சரியான பதிலடி கொடுப்பான். அதனால் அப்போ கரெக்டாக அவங்க அண்ணன் திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கு வந்து லைட்டாக முறைக்கிறான், ஏன் பொண்டாட்டி நீ எதிர்த்து பேசுவியா அப்படின்ற மாதிரி. அவங்க அண்ணனும் உன் புருஷனை அங்கிட்டு கூட்டு போ அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டான். வாயின்பா சிரிச்சிட்டு, ரொம்ப மறைக்காதீங்க ஜங்கு, மறைக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருப்பீங்க. அப்படியாக்கும், அப்படி தான் சிப்ப பொங்க ஜங்குக்கு அப்படின்ட்டு வாயின் இந்த பக்கம் வந்து லூனா விளையாடத்தை பார்த்துட்டு அவங்க கசின் நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. ஸோ எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா. அவங்க கசின்லாம் சும்மா இல்லாமல் ஜங்கு கிட்டே வந்து, நீங்கள் தான் வாயோட ஹஸ்பண்டா, பார்க்க அழகாக இருக்கீங்களே, எங்கள் ஒயின் பார்க்க இப்படி இருக்கா, நீங்கள் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, பேசாமல் என்ன செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. வாயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. ஏ என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க, என் புருஷங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, தப்பு. என்னடி தப்பு? அங்கே பாரு எங்கள் புருஷனை பாரு, ஒருத்தனுக்கு சொட்டை விழுந்திருக்கு, ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாமல் கண்ணாடி போட்டிருக்கா, இன்னொருத்தர் பாரு எப்படி தாடி வளர்த்து வச்சுருக்காரு, இன்னொருத்தர் மொட்டை. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு புருஷன். ஆனால் உனக்கு மட்டும் பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் மனுஷன். வயன் நீ கொடுத்து வச்சுபடி. ஐயா இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வயன் பார்த்துட்ருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ வாட்சிங். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை, சீ லேட்டர், பாய்.